இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for GE3752 Total Quality Management. ஸோ இந்த சப்ஜெக்ட்டுமே பழைய ரெகுலேஷன்ல இருந்தே நமக்கு இருக்கு. ஸோ இதில் யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா the basic concepts of TQM, then gurus of TQM, then dimensions of product and service quality, then barriers to TQM and benefits of TQM. ஸோ இந்த 4 கொஸ்டினும் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் வந்து ஸ்பிளிட்டடாக கூட கேட்கலாம். அதனால் கண்டிப்பாக 4 கொஸ்டின் படிச்சு தான் ஆகணும். ஸோ யூனிட் 1ல இந்த 4 கொஸ்டினும் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஒன் மோர் கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னா தான் இந்த டிகிஎம் ஃப்ரேம் ஒர்க்கை ஒரு செகண்ட் ஆப்ஷனில் படித்து வச்சுக்கோங்க. தென் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா the team and teamwork, அதில் types of team, stages of team development, then characteristics of a successful team. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டீம்ங்கிற ஏரியாக்குள்ளே இந்த சப் டாபிக்ஸ் எல்லாம் சேர்த்து கவர் பண்ணி ஒரு கொஸ்டினாக படித்து வச்சுக்கோங்க. தென் செகண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதில் கஸ்டமர் பெர்செப்ஷன் ஆஃப் குவாலிட்டி, ஃபீட்பேக், தென் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இந்த சப் டாபிக்ஸோட சேர்த்து இந்த ஏரியாவையும் கவர் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. தென் தேர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சப்ளையர் பார்ட்னர்ஷிப், அதில் செலக்ஷன், ரேட்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட். ஸோ இந்த சப் டாபிக்ஸும் சேர்த்து இந்த தேர்ட் ஏரியாவையும் படித்து வச்சுக்கோங்க. தென் ஃபோர்த் டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த டெமிங் ஃபிலாசபி. ஸோ இந்த டெமிங் ஃபிலாசபி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்ட் சியில் கூட ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இந்த யூனிட்டில் வந்து டாபிக்ஸ் நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின்ஸ் படிச்சிருங்க. இன்னொரு கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னா இந்த பிடிஎஸ்ஐ சைக்கிளை கூட படித்து வச்சுக்கோங்க. பட் கண்டிப்பாக படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின்ஸ் தான். அதுலேருந்தே நம்ம ஒரு பிக் கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஸ்டினை ஸ்ப்ளிட் பண்ணி கேட்குறதுனால 4 கொஸ்டின்ஸ் படிச்சிங்கன்னா தான் எந்த ஆப்ஷன்லேருந்து கேட்டாலும் நம்ம ஓரளவு அட்டன் பண்ணுற மாதிரி அமையும். தென் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கிங். ஸோ இந்த பெஞ்ச் மார்க்கிங் ப்ராசஸ், அதோட பிட்ஃபால்ஸ், கிரிட்டிசிசம்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரே கொஸ்டினாக அந்த பெஞ்ச் மார்க்கிங் படித்து வச்சுக்கோங்க. தென் எஃப்எம்இஏ, இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், அதோட ப்ராசஸ் இதுதான் கேட்டிருக்காங்க. தென் 6 சிக்மா ப்ராசஸ், ஸோ அதோட கான்செப்ட், மெத்தடாலஜி, அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரே கொஸ்டினாக படித்து வச்சுக்கோங்க. தென் பெஞ்ச் மார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ஸ் டு பெஞ்ச் மார்க், அதோட டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க்கிங், தென் பெனிஃபிட்ஸ். தென் ஒன் மோர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த 7 ட்ரெடிஷ்னல் டூல்ஸ் ஆஃப் குவாலிட்டி, அதில் ஃப்ளோ சார்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கொஸ்டினை ஸ்பிட் பண்ணி 7 மார்க் 6 மார்க் அந்த மாதிரி கேட்குறாங்க. அதனால் இந்த யூனிட்லேயும் நான் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 5 கொஸ்டின்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி ஃபங்க்ஷன் டிப்ளாய்மெண்ட், இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ப்ராசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ், இந்த 2 சப்டாபிக்கோட சேர்த்து இந்த கொஸ்டினை படித்து வச்சுக்கோங்க. தென் ஹவுஸ் ஆஃப் குவாலிட்டி, அதில் பில்டிங் ஹவுஸ் ஆஃப் குவாலிட்டி இதுதான் இம்பார்ட்டன்ட். தென் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிபிஎம், அதில் வந்து கான்செப்ட், இம்ப்ரூவ்மெண்ட், நீட்ஸ், கோல்ஸ், பெனிஃபிட்ஸ், தென் 8 பில்லர்ஸ் ஆஃப் டிபிஎம். இந்த 8 பில்லர்ஸ் ஆஃப் டிபிஎம்மை கூட 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டினும் கண்டிப்பாக படிங்க. இதுலேருந்தே நம்ம ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஒன் மோர் கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னா அந்த குவாலிட்டி சர்க்கிள்ஸ், அதில் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், ஸ்டெப்ஸ் டு கண்டக்ட் டு எவால்வ் சொல்யூஷன்ஸ், இந்த சப்டாபிக்கோட சேர்த்து இந்த கொஸ்டினையுமே படிக்கலாம். ஸோ ஒரு 4 கொஸ்டின்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த யூனிட்டில் ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா ISO 9001 ரெக்யர்மெண்ட்ஸ், அதோட இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன், தென் ISO 14001 அதோட ரெக்யர்மெண்ட்ஸ், பெனிஃபிட்ஸ், தென் ISO 9000 சீரீஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், தென் ISO 14000 சீரீஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். பட் 3, 4 சேர்த்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதிலிருந்து எந்த ஸ்டாண்டர்ட் கேட்டாலும் நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். அதனால் யூனிட் 5லையும் இந்த ஃபர்ஸ்ட்டு 4 கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ டிகேஎம்மை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 கொஸ்டின்ஸாவது கண்டிப்பாக படிக்கணும். இதில் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குற அந்த 4 கொஸ்டின்ஸை எல்லா யூனிட்லேயும் படித்து வச்சுக்கோங்க. இது கம்ப்ளீட் தியரிங்கிறதுனால இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து எல்லா கொஸ்டின்லையும் சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் நீட்டாக படித்து வச்சுட்டு அதை யூஸ் பண்ணியே கொஞ்சம் ஹிண்ட்ஸை டெவலப் பண்ணி எழுதினாலே கண்டிப்பாக அந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு யூனிட்லையும் கொடுத்துருக்குற அந்த 4 கொஸ்டின்ஸ் அதோட சப்ஹெட்டிங்ஸோட சேர்த்து தரவாக படித்து வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக அந்த சப்ஜெக்டில் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம்.